Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டைக்கோஸை இப்படி கட் பண்ணி வச்சிரலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 15, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸெல்லாம் ஒரு பவுல்ல மாத்திரலாம். தேவையான மசாலா பாத்துறலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சால்ட் உப்பு, அப்புறம் கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கதை உள்ள ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பக்கோடாவையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பக்கோடா மாதிரி போட்டுடுங்க சின்ன சின்னமாக. சிம்லே இருக்கட்டும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் உள்ளே போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியான பக்கோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.